இதுதான் ராமுவின் உலகம். சின்ன வாடகை வீடு. அண்ணா மனசுல பெரிய கனவு. கால ஆரம்பம் குழப்பமா இருக்கும். ஆனா அந்த குழப்பத்துல கூட சந்தோஷங்களை கொய்தொழியா. 18,700 ரூபாய் சம்பளம். அப்புறம் செலவு பட்டியல் மட்டும் அதை விட பெரியது. அடடா, இது மோசமா இருக்க. பில் எல்லாம் சேர்ந்து ராமுவ தாக்குற மாதிரி இருக்குது. பக்கத்து வீட்ல பெரிய டிவி, நம்ம வீட்ல ரேடியோ தான். அப்பாடி பெருசா இருக்கே. உடம்பு சோர்ந்தாலும் மனசு மட்டும் கைவிடல. முதல் இலக்கு டிஜி வாங்கலாம். பாருங்க இந்த கலர் ஷோ, இதுதான் பெஸ்ட். டிவி வந்தாச்சு, வாழ்க்கைய ஜாலி. ஓடு ஓடு, முழு வெச்சு போலாம். அப்பா இது ரொம்ப சூப்பர். ஆமா, பாருங்க இந்த பாகம். இந்த மாதிரி நிகழ்ச்சி எப்போ பார்க்கலாம் போல. அடுத்தது என்ன, சீக்கிரம் சொல்லுங்க. வெயில தண்ணி கூட சூடா இருக்கு. அடுத்த கனவு சுப்ரிட்ஜ் வாங்கணும். இது ரொம்ப சூப்பர். உயிரே உன்னாலே உலகில் இன்பம் ஏற்பட்டது. ஆம், நாம் அனைவரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அது உண்மையில் அற்புதம். ஞாயிற்றுக்கிழமை என்றாலே துணி துவைப்பது பெரிய சோதனை. இந்த மெஷின் வேலை பண்ணுதா இல்ல மாயாஜாலமா? இந்த சூடான குடிநீர் என்ன ரிலாக்ஸ் ஆக்குது. மழையில சைக்கிள்ல ஆபீஸ் போறது ரொம்ப கஷ்டம். ஆனாலும் போகணும். இந்த மழை நம்மள தடுக்க முடியாது. ஒரு ஸ்கூட்டர் இருந்தா வாழ்க்கை எளிமையாகும். அதனால் இந்த ஸ்கூட்டர் நான் எடுத்துக்கிறேன். இந்த பயணம் எப்பவுமே இப்படிதான் இனிமையா இருக்கணும். உன்னோட இந்த புன்னகை எல்லாத்தையும் மறக்கடிச்சிடுது. பஸ் கட்டணம் மிச்சம், சந்தோஷம் அதிகம். அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் வாடகை ஏறுது, கனவும் கூட ஏறணும். இந்த மண்ணுல தான் நம்ம வீடு கட்டணும். தூக்கம் குறைந்தாலும் நம்பிக்கை குறையல. இந்த வீடு செங்கலால மட்டும் இல்ல, உழைப்பால கட்டப்படுது. சின்ன வீடுதான், ஆனா நம்ம வீடு. சம்பளம் சின்னதா இருந்தாலும் கனவு பெரியதா இருந்தா வாழ்க்கை மாறும். கைவிடாம உழைத்தா நடுத்தர குடும்பமும் அதிசயம் செய்யும்.